வணக்கம் மக்களே, ஒரு அருமையான காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது இயற்கையில் இருக்கிற ஒரு அற்புதமான அழகான விஷயங்கள் 2. நீங்கள் இப்போ காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் ஏதாவது பூக்கள் வகை என்று யோசிச்சிருப்பீங்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கூர்ந்து கவனித்து பாருங்கள், இது ஒரு வகையான காளான், அதாவது மஸ்ரூம்ஸ்ன்னு சொல்லப்படுகிற காளான் வகை ஒன்று தான் இது. காளான்கள் ஏராளமான வகையில் இருக்குது. அதை உண்ணக்கூடிய காளான்கள் இருக்குது, உண்ண முடியாத காளான்கள் இருக்குது. இந்த காளானை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் அழகாக இருந்தது. அதாவது இந்த ரோசா பூவை நாங்கள் ரசித்து பார்ப்போம் தானே, அதே மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டோட இந்த காளான் எனக்கு பார்க்க தெரிஞ்சது. ஒரு மரத்தில் விழுந்திருந்த மரத்தில் இது அவ்வளவு பூத்திருந்தது. ஆகவே இதை நான் கேப்சோனினை உங்களுக்கு காட்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆலமரம்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஏனெண்டா இங்கே விழுதுகள் நிறைய விழுந்து இருக்குது, அதாவது விழுதுகள் நிறைய காணப்படுது இந்த மரத்தில் என்றபடியாக நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு ஆலமரமாக இருக்கணும். ஏன்னா மேற்பகுதியை நான் இன்னும் காட்டையில், அதால் நீங்கள் நினைச்சிருப்பீங்க இது ஒரு ஆலமரம் உண்டு. பட் இது ஒரு ஆலமரம் இல்லை. ஆலமரத்தினுடைய வகையை சேர்ந்த ஒரு மரம் தான் இதை இத்தி மரம் என்று சொல்லுவினம். நான் அறிஞ்ச வகையில் இத்தி மரம் என்று தான் இதை சொல்கிறது. ஆனால் இப்போ உங்களுக்கு இது வேறு பெயர்களில் தெரிஞ்சிருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு இந்த மரம் தொடர்பான வேறு ஏதாவது அல்லது இதனுடைய வேறு பெயர் ஏதாவது தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருந்தது. அதாவது மிக உயரமாக வளர்ந்த ஒரு மரம். இப்போ ஆலமரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இலைகள். ஆலமரத்தின் இலைகள் பார்த்தீங்கன்னா பெரிய இலைகளாக இருக்கும், இது சின்ன சின்ன இலைகள். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஓங்கி வளர்ந்திருந்தது, அதாவது மிக உயரமாக வளர்ந்திருந்த ஒரு மரம். ஒரு காட்டுப்பகுதியில் தான் இதை நான் கேப்சோனினான். அதே நேரம் இந்த மரத்தின் சிறப்பு என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த விழுதுகள் இதில் நீங்கள் காணொலியில் காணக்கூடியதாக இருக்குது பாருங்கள். சிறிய பெரிய விழுதுகள் நிறைய வந்திருக்கு. இந்த பாருங்கள், ஒரு விழுது இப்போ தான் மேலே இருந்து வந்து கொண்டு இருக்கு. இது என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த விழுதுகள்ன்றது வேர் மாதிரியான ஒரு பகுதி தான். இது என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த கிளைகள் நீண்டு நீண்டு கொண்டு போகக்குள்ள அந்த கிளைகளில் இருந்து ஒவ்வொரு விழுதுகள் கீழே நோக்கி வந்து நிலத்தில் நல்ல ஃபேமா, அதாவது நல்ல உறுதியாக ஊண்டிக்கொள்ளுது. அப்படி ஊண்டிக்கொள்றதால அதே நேரம் அந்த விழுதுகள் சிறியதாக இருந்து பிறகு அப்படியே வளர்ந்து நல்ல மொத்தமாக வந்து அந்த கிளையை, அதாவது நீண்டு கொண்டு போகிற அந்த கிளையை தாங்கி கொள்கிற ஒரு அமைப்பாக தான் இந்த விழுதுகள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விழுதுகள். அந்த விழுதுகள் பெறவ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த மரம் அப்படியே படர்ந்து அப்படியே அந்த பிரதேசத்தையே பிடிச்சி கொண்டு போகுது. அப்போ இந்த மரத்துக்களை பார்த்தீங்கன்னா சரியான நிழல், அதாவது நல்ல நிழல், குளிர்ச்சியாக இருக்கும். சொன்னால் உயர்ந்து வளர்ந்துருக்குது, அதோட படர்ந்துருக்குது, நிறைய இடங்களை பிடிச்சி வளர்ந்துருக்குது. பாருங்கள், இந்த விழுதுகளை வடிவாக கவனித்து பாருங்கள், இவ்வளோ விழுதுகள்னு சொல்லி. அப்படியே இந்த விழுதுகளால் தான் இந்த மரம் இவ்வளோ பெரிய, அதாவது நாங்கள் சொல்ல அந்த ஒரு மொத்தமான மரம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னாடா இது விழுதுகளால் தான் நிரம்பி இப்படி மொத்தமாக தெரியுது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல ரம்மியமாக இருக்கும். 2 விஷயம். ஒன்று நல்ல நிழல் தருது, பெரிய மரமாக இருக்குது, உயர்ந்து வளர்ந்துருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே, எப்போவுமே நிறைய பறவைகள சத்தம் இந்த மரத்துக்குள்ளே இருக்கும். அதாவது ஏனெண்டா இந்த மரம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்களும் நிறைய இருக்குது, பழங்களும் நிறைய இருக்கிறபடியா நிறைய பறவைகள் இந்த மரத்துக்குள்ள, அதாவது இந்த மரத்தில் நிறைய பறவைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும், ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அது நல்லா கீச்சிட்டு கொண்டிருப்பினம், பழங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பினம், சோடியாக வந்திருப்பினம், வேறு இன பறவைகள் இந்த மரத்தில் இருப்பினும் பார்க்குறதுக்கு நல்ல ரம்மியமாக இருக்கும். நான் இந்த காட்சிகளை ரசித்து பார்த்து கொண்டு வந்தேன். நான் அப்போ தான் யோசித்தேன், சரி கேப்சோனோம் இந்த காணொலியை மக்களுக்கு காட்டுவோம், என்னுடைய இந்த காணொலிகளை பார்க்கின்றவர்கள் இதையும் பார்க்கட்டுமே என்று சொல்லி இந்த கேப்சோனினான். பாருங்கள், இந்த காட்டு போகுது, இந்த விழுது ஒன்று தான் இதில் நான் எடுத்துனேன். பாருங்கள், ஒரு விழுது என்ன மொத்தமான விழுது. இந்த விழுது அப்படியே மேலே போகுது. பாருங்கள், அங்கே போகும்னு சொன்னால் இன்னொரு கிளை ஒன்று அங்கால வருது. அந்த கிளையில் அந்த கிளையில் இருந்தால் இந்த விழுது வந்திருக்குது. அப்போ இந்த கிளை வளர வளர கிளை வளர்ந்து கொண்டே போகும். ஏன்னு சொன்னால் அடுத்த விழுது அதை தாங்க மண்டபடியாக அந்த விழுது தாங்க கிளை நீண்டு கொண்டே போகுது. நீண்டு கொண்டு போக என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த மரத்தினுடைய பரப்பளவு, இந்த மரம் படர்ந்திருக்கின்ற அளவு கூடிக்கொண்டே போகுது. பாருங்க, ஒரு விழுது அப்படியே கீழே இருந்து போயிருக்கு, மொத்தமான விழுது. அப்போ அவர் அந்த கெட்டை தாங்கி கொண்டிருக்கிறார், அந்த கிளையை தாங்கி கொண்டிருக்கிறார். அடுத்த பாருங்க, அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன விழுதுகள் ஈராளம் வந்திருக்கு. பாருங்க, ஒரு விழுது ஒரு அளவான பெரிய விழுது இடையில நிற்கிது. அதுக்கு பக்கத்தில் பாருங்க நூல் மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த விழுது பாருங்க அப்படியே வந்து கொண்டு இருக்கு, அது இடையில நிற்கிறார். இனி என்ன செய்வார், நிலத்தில் இறங்கி அந்த கிளையை தாங்குவார். சரி மக்களே, மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்போம். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட MLFhistory சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.